எல்லாரும் வந்துட்டீங்களா? ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கடகடன்னு பார்த்துடலாமா? ஸோ நொய்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஜஸ்வார் உத்தரப்பிரதேசில் இருக்குது. இதை வந்து பிஎம் நரேந்திர மோடி இனாகிரேட் பண்ணுறாங்க. அதோட பேஸ் 1. ஸோ இதுக்கு எவ்வளோ கோடி செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 11,200 crores வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏர்போர்ட்டை திறந்ததுனால உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமாக 5 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்தியாவிலே ஒரு 5 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது ஒரே ஸ்டேட்னா அது உத்தரப்பிரதேஷ் தான். ஸோ இதை வந்து யார் கூட வந்து கம்பைன் பண்ணி கட்டுறாங்க அப்படின்னா ஜூரிச் ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னல் ஏஜி சுவிட்சர்லாந்து கூட கொலாபரேட் பண்ணி தான் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் அமௌண்ட் ரைஸ் பண்ணி இதை வந்து கட்டியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா உடான் ஸ்கீமுக்கு கீழே வரும். ஸோ இந்தியாவுக்குள்ளே ஏவியேஷன் கனெக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுன்றது தான் உடான் ஸ்கீம், அதுக்கு கீழே வரும். ஸோ இந்த அமௌண்ட் 11,200 வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடலில் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யார் கூட கொலாபரேட் பண்ணி கட்டினாங்க அப்படின்னா ஜூரிச் ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னல் ஏஜி சுவிட்சர்லாந்து கூட. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் வந்து ஒரு வருஷத்துக்கு 12 மில்லியன் பேசஞ்சர்ஸை வந்து ஆனுவலி அகாமடேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் டெல்லி ஏஐஜி ஏர்போர்ட் வந்து நேஷனல் கேபிட்டல் ரீஜனாக வந்து இருக்கும். கேபிட்டல் ரீஜனில் இருக்க டெல்லி ஏஐஜி ஏர்போர்ட்டோட செகண்டரி ஹப்பாக வந்து யார் ஆக்ட் பண்ண போகிறா அப்படின்னா இந்த நொய்டா இன்டர்நேஷ்னல் ஏர் ஹப் வந்து ஆக்ட் பண்ண போகுது. ஸோ இது போக பிஎம் நரேந்திர மோடி வேறு எதுக்காவது ஃபவுண்டேஷன் லைட் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வந்து ஒரு 40 ஏக்கரில் மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹால் ஃபேக்கல்ட்டியை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து லைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்துருச்சு அப்படின்னா இது ஒரு செல்ஃப் ரிலையன்ட் ஏர்கிராஃப்ட் சர்வீசிங் சென்டராக வந்து இது இருக்கும். அதனால ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஏர்போர்ட் வந்துருச்சு, இது கூட மற்ற ஏரியாக்கெல்லாம் கனெக்ட் பண்ணோன்னா அதுக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ இது எது கூட லிங்க் ஆகிருக்கு அப்படின்னா யமுனா எக்ஸ்பிரஸ் வே கூட லிங்க் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஹை ஸ்பீட் ரயிலுமே இங்கே வந்து செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னென்னா டெல்லி வாரணாசி ஹை ஸ்பீட் ரயில். ஓகேவா? ஸோ இது யார் யாருக்கெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னா ஆக்ரா, மதுரா, அலிகார் இந்த ஏரியாவில் இருக்க பீப்புளுக்கெல்லாம் பெனிஃபிட். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சர்வேயை பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன சர்வே அப்படின்னா பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. ஸோ இது என்ன அப்படின்னா இவங்க வந்து ஒரு இந்தியாவில் என்ன மாதிரியான லேபர்ஸ் இருக்காங்க, என்னென்ன குரூப்பில் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு சர்வேயாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த சர்வே தான் இப்போ வந்திருக்கு. ஸோ இது யார் பண்ணுவா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் தான் இதை பண்ணுவாங்க. ஸோ இந்த சர்வே எந்த பீரியடுக்குல அப்படின்னா ஜனவரி டு டிசம்பர் 2025க்கான சர்வே தான் இது. ஸோ இது வந்து இந்தியனோட ஜாப் மார்க்கெட்ஸில் கொஞ்சம் பாசிட்டிவான ஷிஃப்ட்ஸ் தான் இருக்குது அப்படி சொல்லியிருக்கு. ஸோ அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து குறைஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 4.8% வந்து குறைஞ்சிருக்கு. இது ஃபீமேல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் சிட்டிஸ் வந்து 6.4 வந்து ட்ராப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் செக்டாரல் ஷிஃப்டிங், அதாவது ஒரு ஃபீல்டுலேருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு போவாங்களா, ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்குறோம். அக்ரிகல்ச்சர்லேருந்து மைக்ரேட் ஆகிறவங்களோடது 44.8லேருந்து 43 வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இங்கே அக்ரிகல்ச்சர்லேருந்து மைக்ரேட்டாக எங்கே போகிறாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங்க்கு 12.1%, சர்வீசஸ்க்கு வந்து 13.1% பீப்புளும் போகிறாங்க. அதுக்கப்புறம் குவாலிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் வேஜஸ், சேலரிட் எம்ப்ளாய்மெண்ட், ஒரு நார்மலான ஒரு ஃபார்மலான ஜாப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து 23.6% பீப்புள் வந்து இருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் இயரை விட இன்க்ரீஸ் தான் இருக்குது. லாஸ்ட் இயர் 2024 கணக்குப்படி 22.4% இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஓகே. ஆனால் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும் இல்லையா, அது குறைஞ்சிருக்கு. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பர்சன்ஸ் வந்து 56.2% இருக்குது. ஓகேவா? ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் தான் என்ன அப்படின்னா பேமெண்ட் விஷன் 2028. இதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. என்ன டைட்டில் அப்படின்னா ஷேப்பிங் இந்தியாஸ் பேமெண்ட் ஃப்ரண்டயர் அப்படின்ற டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்தியாவில் இருக்க எல்லாரையுமே வந்து டிஜிட்டல் பேமெண்ட்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு தான் இதில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரண்டயர், ஸோ இதுதான் வந்து அதோட டைட்டில். ஸோ இதுக்கான தீம் என்ன அப்படின்னா பேமெண்ட் ஃபார் எவ்ரி ஒன், எவ்ரிவேர் அண்ட் எவ்ரி டைம். ஸோ இதில் மொத்தமாக ஒரு 15 முக்கியமான விஷயங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து அடுத்த 3 வருஷத்துக்கு. இப்போ வந்து 2026 ஸ்டார்ட் ஆதா, 26, 27, 28க்கு வந்து இது வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுல திங்ஸ் வந்து ரோட் மேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செக்யூர்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ இருக்க டிஜிட்டல் ப்ராசஸிங் ஏற்ற மாதிரி பேப்பர் இன்ஸ்ட்ருமெண்ட்டான செக்கோட ஸ்பீடையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெகுலேட்டரி ஓவர்சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா காமர்ஸ் மார்க்கெட் பிளேஸ் அண்ட் சென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸ்
தட் ஃபெசிலிட்டேட் ஹை வால்யூம் ஆஃப் பேமெண்ட்ஸ். ஸோ ஹை வால்யூம் ஆஃப் பேமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபெசிலிட்டேட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி ஒரு இ-காமர்ஸ் மார்க்கெட் பிளேஸ் மாதிரி பல்கான அமௌண்ட் எல்லாம் டிரான்சாக்ஷன் நடக்கும் இல்லையா? ஸோ அந்த பிளேசஸ்க்கு வந்து இன்னும் நல்லா நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு ரெகுலேட்டரி திங்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா 2 பேங்க், இப்போ நான் உங்களுக்கு பணம் அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது என் பேங்க்குள்ளேருந்தும் காசு போய் உங்கள் பேங்க்லேருந்து போகுது. ஸோ அப்போ இங்கே 2 பேங்க் இன்வால்வ் ஆகுது. ஒன்று இஷ்யூவிங், இன்னொன்று வந்து பெனிஃபிஷியரி பேங்க். ஸோ இப்போது ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா இது ஆத்தரைஸ்டு டிரான்சாக்ஷனா இல்லையா, இதில் எதுவும் ஸ்கேம் இருக்கா இல்லையான்னு 2 பேங்க்குமே செக் பண்ணணும். ஐயோ நான் பணம் கொடுத்தா வாங்கி போட்டேன், இல்லை அவன் தான் அனுப்புனான் அப்படின்னு எந்த பேங்க்கும் சொல்லக்கூடாது. ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2 பேருமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அவார்ட்ஸ் பார்க்கலாமா? 2025 பேரா ஆர்ச்சர் ஆஃப் இயர் அவார்டு யாருக்கு போயிருக்கு அப்படின்னா சீதல் தேவி. இவங்க வந்து ஒரு 19 இயர்ஸ் ஓல்டு ஆர்ச்சரர் தான். இவங்களுக்கு வந்து பேரா ஆர்ச்சர் அவார்டு தான் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு ஆர்ம் இருக்காது. ஆர்ச்சரியிலேயே ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஆர்ம்லெஸ் ஆர்ச்சர் டு வின் கோல்டுன்னா அவங்க தான் சீதல் தேவி. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு வந்து எதனால இந்த அவார்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இவங்க வந்து கோல்டு மெடல் வின் பண்ணாங்க. எதில் அப்படின்னா வேர்ல்டு பேரா ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் 2025. அது எங்கே நடந்துச்சு அப்படின்னா குவாங்சூ சவுத் கொரியாவில் நடந்துச்சு. ஓகேவா? சவுத் கொரியா. ஸோ இதில் அவங்க கோல்டு வின் பண்ணதுனால தான் அவங்களுக்கு வந்து 2025 பேரா ஆர்ச்சர் ஆஃப் இயர் அவார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இவங்க தான் ஒன் அண்ட் ஒன்லி ஃபீமேல் ஆர்ம்லெஸ் ஆர்ச்சர். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இந்த சீதல் தேவி எந்த ஸ்டேட் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து வராங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கிமி ஆண்டோனெல்லி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2026 ஜாப்பனீஸ் கிராண்ட் பிரிக்ஸோட ஃபார்முலா 1 வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த கிராண்ட் பிரிக்ஸ் எங்கே நடந்துச்சு அப்படின்னா சுகூசா அப்படின்ற இடத்துல வந்து நடந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு எத்தனை வயசு அப்படின்னா 19 வயசு தான். ஸோ இவங்க தான் யங்கஸ்ட் எவர் லீடர் ஆஃப் F1 டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப். ஃபார்முலா 1 ரேஸ்லேயே இது வரைக்கும் நடந்த ஈவெண்ட்ஸ்லேயே பயங்கர யங்கஸ்டாக வின் பண்ணது யார் அப்படின்னா இந்த கிமி ஆண்டோனெல்லி தான். ஸோ இவங்களுக்கு வந்து 19 வயசுலேயே வின் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. இந்த கிமி வந்து ஒரு இட்டாலியன். ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து யாருக்காண்டி ரேஸ் பண்ணாங்க அப்படின்னா மெர்சிடிஸோடது. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னா அந்த ரேஸ் இருக்கு இல்லையா ஜப்பான் கிராண்ட் பிரிக்ஸ். ஸோ அதில் யாரெல்லாம் அடுத்தடுத்து வராங்க அப்படின்னா செகண்ட் பிளேஸில் வந்து ஆஸ்திரேலியாவோட மெக்லாரன் வராரு. அதுக்கப்புறம் தேர்ட் பிளேஸில் வந்து மொனாக்கோவோட சார்லஸ் லெக்ரே வந்து வராரு. ஓகேவா? ஸோ அடுத்து போயிடலாமா? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி போயிடலாமா? ஸோ யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு 2 சேட்டலைட் அனுப்ப போகிறாங்க. அந்த 2 சேட்டலைட் என்ன அப்படின்னா செலஸ்டியல் சேட்டலைட். ஸோ இது வந்து வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு 2 செலஸ்டியல் சேட்டலைட்ஸை வந்து இவங்க தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அது என்னப்பா செலஸ்டியல் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எர்த்துக்கு பக்கத்தில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது எங்கே பிளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா LEO-PNT லோ எர்த் ஆர்பிட் பொசிஷனிங் நேவிகேஷன் அண்ட் டைமிங்காண்டி தான் இதை அனுப்புகிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா எர்த்தோட மினிமம் கம்மியான ஆர்பிட்டில் வந்து இதை பிளேஸ் பண்ண போகிறாங்க. இதை பண்ண போகிறது யாருன்னா யூரோப். இது எங்கேருந்து அனுப்ப போகிறாங்க அப்படின்னா மைனா பெனின்சுலா நியூசிலாந்துலேருந்து அனுப்ப போகிறாங்க. எது வழியா அப்படின்னா ராக்கெட் லேப் எலக்ட்ரான் ராக்கெட் மூலயமா வந்து அனுப்ப போகிறாங்க. ஓகே. ஸோ இது எதுக்கெல்லாம் வந்து இன்னும் பெட்டராக்க போகுது அப்படின்னா ஜிபிஎஸ் அண்ட் கெலிலியோ சர்வீசஸ்க்கெல்லாம் இன்னும் அக்யூரசியன் அண்ட் ரெசிலன்ஸை வந்து பெட்டராக்கும். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஜீரோ வேஸ்ட் டே வந்து என்னைக்கு அப்படின்னா March 3. ஸோ யார் யுனைடெட் நேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க March 30 வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஜீரோ வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சொல்லலாம், ஜீரோ வேஸ்ட் டேன்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த வருஷம் ஃபுட் வேஸ்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வருஷத்தோட தீம் என்ன, ஃபுட் வேஸ்ட். அதுலேயும் பர்டிகுலராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபோக்கஸ்ட் ஆன் ஜீரோ வேஸ்ட் ஸ்டார்ட்ஸ் ஆன் யுவர் பிளேட் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் இருந்தாலே பாதி வேஸ்ட் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து 1 பில்லியன் டன்ஸ் ஆஃப் எடிபிள் ஃபுட் வந்து ஆனுவலி வந்து ஹியூமன்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து சர்க்குலர் எக்கனாமியெல்லாம் யூஸ் பண்ணி ஃபுட்டை வேஸ்ட் பண்ணதை ரெடியூஸ் பண்ணுங்கள். 3.8 பில்லியன் டன்ஸ் ஆஃப் முனிசிபல் வேஸ்ட்டை வந்து எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2050 எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது முக்கியமாக 2 விஷயம் தான். March 30 தான் இன்டர்நேஷ்னல்
டே ஆஃப் ஜீரோ வேஸ்ட். அதுக்கப்புறம் வந்து இதோட தீம் வந்து ஃபுட் வேஸ்ட். அதில் என்ன அப்படின்னா ஜீரோ வேஸ்ட் ஸ்டார்ட் ஆன் யுவர் ஃப்ளீட். அதுக்கப்புறம் நம்ம டிஃபென்ஸில் பார்க்கலாமா, இந்தியன் நேவி வந்து ஒரு மேரிடைம் எக்ஸசைஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எத்தனாவது அப்படின்னா 3rd எடிஷன் ஆஃப் இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம்கானி கண்டக்ட் பண்ணுற ஒரு எக்ஸசைஸ் தான் மேரிடைம் எக்ஸசைஸ் இது. ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தா கொச்சி கேரளாவில் நடக்குது. ஓகேவா. ஸோ இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா 12 கண்ட்ரீஸ்லேருந்து வராங்க. ஃப்ரான்ஸ், இந்தோனேஷியா, பங்களாதேஷ், இந்த மாதிரி 12 நேஷன்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் தாண்டி வராங்க. ஓகேவா. ஸோ இதை யார் ஹோஸ்ட் பண்ணுறா அப்படின்னா IONS. IONSனா இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம் மேரிடைம் எக்ஸசைஸ், IMEX டேபிள் டாப் எக்ஸசைஸ். ஸோ இவங்க தான் வந்து இதை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா கொச்சினில். ஸோ இது வந்து எதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காண்டினா நான் ட்ரெடிஷ்னல் த்ரெட்ஸ் லைக் பைரசி அண்ட் மேரிடைம் டெரரிசம் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்றதுக்கான எக்ஸசைஸ் தான் இது. ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா கொச்சி கேரளாவில் நடக்குது. ஓகேவா. 20th ராம்நாத் குணேக் அவார்ட்ஸ். ஸோ இப்போ வந்து ராம்நாத் குணேக் அவார்ட்ஸோட 20th எடிஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னா, யார் இதை ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் CP ராமகிருஷ்ணன் தான் வந்து இந்த அவார்ட்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ வந்து இது யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா எக்ஸலன்ஸ் இன் ஜேர்னலிசம் காண்டி கொடுக்குற அவார்டு வந்து இது. ஸோ இது எங்கே வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா நியூ டெல்லியில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எத்தனை பேருக்கு போயிருக்கு அப்படின்னா 25 ஜேர்னலிஸ்ட்க்கு போயிருக்கு. எத்தனை கேட்டகிரிலனா 18 கேட்டகிரியில். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் அவேர்னஸ் பார்த்துலாமா. எர்த் ஹார்ஸ் 20th anniversary. ஓகே. ஸோ இந்த எர்த் ஹார் வந்து எத்தனாவது வருஷமாக செலிப்ரேட் பண்ணாங்கன்னா 20வது வருஷமாக. ஸோ இது எங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா குவாலியர் மத்திய பிரதேஷில் March 28 வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் யார் பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சும், அதுக்கப்புறம் WWF இந்தியாவும். WWFனா வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் இந்தியா. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன மொமெண்ட்டு கீழே வருது அப்படின்னா கிவ் அன் ஆர் ஃபார் எர்த் அப்படின்றது கீழே வந்து இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது ஒரு கோர் ப்ரோக்ராமாக ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. என்ன ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா EIACP என்விரான்மெண்டல் இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ் அண்ட் கேப்பாசிட்டி பில்டிங் அண்ட் லைவ்லிஹுட் ப்ரோக்ராம் ஃப்ரேம்ஒர்க்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இது இவங்க இந்த எக்ஸிபிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா ஸ்கிண்டியா ஸ்கூல்லையும், அதுக்கப்புறம் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் IITTMலையும் வந்து இவங்க வந்து எக்ஸிபிஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஸ்கில் இன்டெகிரேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 15+ ஸ்டேட்ஸுக்கு வந்து க்ரீன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து நடத்துகிறாங்க. ஸ்பெசிஃபிக்கலி எதெல்லாம் இன்வால்வ் பண்ணுறீங்கன்னா நேச்சுரல் ரிசர்வேட்டர்ஸ் அண்ட் எக்கோ டூரிசம் கைட்ஸை வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி இவங்க வந்து க்ரீன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்துகிறாங்க. எத்தனை ஸ்டேட்ஸில் அப்படின்னா 15+ ஸ்டேட்ஸில். டிஃபென்ஸ் பார்த்துடலாமா. இந்தியன் ஆர்மி அவங்களோட ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அதாவது 25.90 crores டீல் வந்து சைன் பண்ணுறாங்க. யார் யார் கூட அப்படின்னா JCB இந்தியா கூட. எதுக்கு அப்படின்னா JCB இந்தியா லிமிடெட் கூட. எதுக்கு அப்படின்னா 93 டெலஸ்கோபிக் ஹேண்ட்லர்ஸை வந்து அக்யூசிஷன் பை பண்ணுறதுக்காண்டி. ஓகேவா. ஸோ இது ஒரு அக்யூசிஷன் கான்ட்ராக்ட். இது யார் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மி. எது வழியாக அப்படின்னா கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் வழியாக மார்ச்சில் வந்து இந்த வருஷம் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 25.90 crores கொடுத்து ஒரு 93 ஹேண்ட்லர்ஸை வந்து இது பண்ணுறாங்க. இது எந்த இதுக்கு கீழே வருது அப்படின்னா பை இந்தியன் இனிஷியேட்டிவ்ஸ் கீழே வருது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா இந்த டெலி ஹேண்ட்லர்ஸ்னால் முதல்ல யாருன்னு பார்ப்போம். ஸோ இவங்க வந்து ஆக்சுவலி மூவர்ஸ் தான். அதாவது இப்போது நம்மளாம் பார்க்குறோம் இல்லையா, ஒரு ட்ராக் மூவ் ஆகுது, டிராக்டர் அந்த மாதிரி இப்போ ஹெவி திங்ஸ் எல்லாம் கேரி பண்ண பெரிய பெரிய லாரிஸ் மாதிரி இதெல்லாம் நம்ம டெரெயினில் நல்லா ஓடுது, பிரச்சனை இல்லை. இதே இந்த ஹை ஆல்டிடியூட் டெரெயின்ஸில் மிலிட்டரிக்கு தேவையான மெட்டீரியல்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மேனுவல் லேவலாக தேவைப்படும். அந்த மாதிரி லொக்கேஷன்ஸில் தேவைப்படுற ஹேண்ட்லர் மிஷின்ஸ் தான் டெலி ஹேண்ட்லர்ஸ். அந்த லேபர்ஸ் தான் டெலி ஹேண்ட்லர்ஸ். ஸோ இந்த மாதிரியான டெலி ஹேண்ட்லர்ஸால் 93 டெலிஸ்கோபிக் ஹேண்ட்லர்ஸை வந்து இந்தியன் ஆர்மி வந்து அக்யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து எந்த மேஜர் ஸ்டெப்ஸில் வந்திருக்கு அப்படின்னா GME பில்டிங் அண்ட் ரிவர்ஸ் ஆக்ஷன். இதுதான் வந்து மேஜரான ஸ்டெப்பாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா இது என்ஷூர்ஸ் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஃபாஸ்டர் டெலிவரி டைம். இப்போ வந்து நான் ஒருத்தர்கிட்ட கொடுத்து அவரை போய் கொடுக்க சொன்னேன்னா அவருக்கு 1000 பஞ்சாயத்திற்கும் அதை என்ன மறந்துட்டார் அப்படின்னா
மறந்தாலும் மறக்காட்டாலும் இப்போ நான் என்னையே பத்திரமா பார்த்துப்பேன். இப்போ இன்னொருத்தருக்கு கொடுத்து விட்டேன்னா அது கொஞ்சம் டிலே ஆகதானே செய்யும். ஸோ இந்த மாதிரி எந்த டிலேயும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி யார் எங்கே எப்படி எதை கொண்டு போகிறாங்க பயங்கரமான டிரான்ஸ்பரன்சி எனக்கு வேணும் அப்படின்றதுனால இந்தியன் ஆர்மி இறங்கி 93 டெலஸ்கோபிக் அனலைஸை அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கோடிக்குன்னா 25.90. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் பார்த்தலாமா. யுனெஸ்கோ ஜெம் ரிப்போர்ட் 2026 வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஜெம் அப்படின்னா என்ன அப்படின்னா குளோபல் எஜுகேஷன் மானிட்டரிங் ரிப்போர்ட். ஸோ இது எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா குளோபல் லெவலில் எஜுகேஷன் கேப் எப்படி இருக்குது, எல்லாரும் ஒழுங்காக படிக்கிறாங்களா, எவ்வளோ சதவீதம் படிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட இந்த வருஷம் டைட்டில் என்ன அப்படின்னா அக்சஸ் அண்ட் ஈக்வாலிட்டி கவுண்ட் டவுன் டு 2030 இந்த வருஷம் அவங்க ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்டோட டாபிக். ஸோ இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 273 மில்லியன் சில்ட்ரன்ஸ் அண்ட் யங் அடல்ட்ஸ் வந்து கரண்ட்லி அவுட் ஆஃப் ஸ்கூல் வந்து ட்ராப் அவுட் ஆகி போயிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். படிக்கணும்ல, படிக்காமல் போயிருக்காங்க, ரைட். இதில் வந்து 13 மில்லியன் சில்ட்ரன்ஸ் லிவிங் இன் டசன்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் ரிடன் ஜோன் வந்து எக்ஸ்க்ளூடட். ஸோ இந்த வந்து 273 மில்லியன் வந்து ஸ்கூலில் வந்து ட்ராப் ஆயிருக்காங்க. ஸோ இது இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன்ஸில் நிறையா கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாம் வெஸ்ட் ஏஷியாவில் போயிட்டுருக்கல. ஸோ அந்த ஏரியாவில் ஒரு 13 மில்லியன் வச்சுருவோமே, அவங்கள வந்து இப்போ கால்குலேட் பண்ணலை. அவங்கள எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு பார்த்தாலே 273 மில்லியன் பீப்புள் சில்ட்ரன்ஸ் அண்ட் யங் அடல்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்கூல் வந்து போயிருக்காங்க. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா 6ல் ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு வந்து போகல, அதாவது நோ அக்சஸ் டு எஜுகேஷன் வந்து அந்த ஒரு குழந்தைக்கு கிடைக்கல அப்படின்றத வந்து சொல்லுது. ஸோ அப்போ இதை குளோபலாக பார்த்தா 2/3 ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செகண்டரி ஹை ஸ்கூல்லே வந்து அவங்க முடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு ஆர்பிட்ரி பார்த்தலாமா. பத்மபூஷன் அவார்டி ஒருத்தர் வந்து இறந்துருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா விஜயபன் சிங்கனியா. இவங்க வந்து என்னவா இருந்திருக்காங்க அப்படின்னா ரைமண்ட் குரூப்ஸோட ஃபார்மன் சேர்மனாக இருந்திருக்காரு. இவர் வந்து 87 வயசுல வந்து இறந்திருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு 2 விஷயத்துல பெரிய ஆள். டெக்ஸ்டைல் எம்பையர்ல இவர் ரொம்ப ரொம்ப பெரிய ஆள். யோசித்து பாருங்க, ரைமண்ட் குரூப்போட ஃபார்மர் சேர்மன், அப்போ ரொம்ப பெரிய ஆள். அதே மாதிரி இவர் வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ எதில் அப்படின்னா ஃபைட்ஸ் ஃப்ரம் யூகே டு இந்தியா இன் மைக்ரோலைட் ஏர்கிராஃப்ட் 1988. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 1988 யூகேல இருக்க லண்டன்லேருந்து இந்தியாவில் இருக்க குஜராத்தில் அகமதாபாத் வரைக்கும் ஒரு ஃப்ளைட்டை சோலோவாக ஓட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ அதுவும் என்ன அப்படின்னா ஒரு மைக்ரோலைட் ஏர்கிராஃப்ட் தான், ரொம்ப ரொம்ப சின்ன ஏர்கிராஃப்ட். ஸோ எவ்வளோ தூரம் அது போயிருக்கு அப்படின்னா 9000 கிலோமீட்டர்ஸ் வந்து இவர் வந்து சோலோவாக பறந்து வந்திருக்காரு. ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஸோ இவர் வந்து இறந்துட்டாரு. இவரோட வயசு வந்து 87. அதுக்கப்புறம் நம்ம ஒன்று மட்டும் விட்டுட்டோம், அதையும் ஸோ தெலுங்கானாவில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா வேர்ல்டு புத்திஸ்ட் பீஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கு. வேர்ல்டு புத்திஸ்ட் பீஸ் கான்ஃபரன்ஸ் 2026 வந்து தெலுங்கானாவில் ஹைதராபாத்லேயும் புத்தவனம் அப்படின்ற இடத்துலையும் வந்து நடந்திருக்கு. புத்தவனம் எங்கே இருக்குது அப்படின்னா நொய்டா நாகலாண்டா டிஸ்ட்ரிக்ட் தெலுங்கானாவில் இருந்திருக்கு. இதை யார் ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னா புத்தவனம் அப்படின்றத ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து யாரு கீழே வராங்க அப்படின்னா தெலுங்கானாவோட டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கீழே வந்து வராங்க, ஓகேவா. ஸோ இதை வந்து இந்த கான்ஃபரன்ஸ் வந்து என்னையிலேருந்து என்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னா 27th to 29th மார்ச் வரை நடந்திருக்கு, ஓகேவா. ஸோ இதில் ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா தெலுங்கானாவோட டூரிஸ்டம் அண்ட் கல்ச்சரல் மினிஸ்டருக்கு வந்து அவார்ட் கொடுத்துருக்காங்க. அவரோட பேர் என்ன அப்படின்னா ஜுபாலி கிருஷ்ணா ராவுக்கு தான் அந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அவார்டு அப்படின்னா கிராண்ட் ப்ரைஸ் ஃபார் கான்ட்ரிபியூஷன் டு வேர்ல்டு பீஸ் தான் அந்த அவார்டு, ஓகேவா. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை படிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருங்க, அதான் ஈஸியஸ்ட் வே, ஓகேவா. பை காய்ஸ்.